ஹலோ கிரீட்டிங்ஸ் டு யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஜேஇ மெயின்ஸ் ஜேர்னி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போறோம். நான் எப்படி 12th இருந்து அதாச்சும் நான் வந்து ஸ்டேட் போர்டில் தான் படித்தேன். இதுல இருந்து என்னோட ஜேஇ ரிசல்ட் இந்த இதுக்கு நான் எப்படி வந்து பாஸ் பண்ணேன், என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணேன், நான் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோட மார்க் ஸ்டேட்மெண்ட் காமிச்சிடுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் என்னோட ஜேஇ மெயின்ஸ் மார்க் ஸ்டேட்மெண்ட். நான் பாஸ் பண்ணப்போ அதாச்சும் நான் 2016 நான் எழுதுறப்போ 12 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எழுதினாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம். அதில் வந்து அப்ராக்சிமேட்லி 1.98 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஜேஇ அட்வான்ஸுக்கு குவாலிஃபை ஆனாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் நானும் ஒருத்தன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க உங்களுக்கு இந்த மார்க் ஸ்டேட்மெண்ட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இதான் என்னோட மார்க் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 90 மார்க்ஸ் ஓவராலாக ஸ்கோர் பண்ணேன். ஃபிசிக்ஸ் 25, கெமிஸ்ட்ரி 35, மேக்ஸில் 30 மார்க்ஸ் எடுத்தேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஓபிசி என்சிஎல், அதாச்சும் ஏன் மார்க் அதாச்சும் ஏன் கேட்டகரி நான் ஓபிசி என்சிஎல்ல தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வருவேன், நான் கிரிமி லேயர். இதுக்கு வந்து 70 மார்க்ஸ் குவாலிஃபைங் மார்க்ஸ், நான் ஸ்கோர் பண்ண 90 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால நான் ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் முக்கியமான ஒரு விஷயம், எப்பயுமே உங்களோட ஜேஇ மெயின்ஸ் ரிசல்ட் வந்துச்சுன்னா உங்களோட 12th மார்க் ஷீட், ரோல் நம்பர் ஆஃப் கிளாஸ் 12 அப்படின்னா எக்ஸாமினேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட். நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, உங்களோட ரோல் நம்பர் கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி போர்டும் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. நான் படித்து ஸ்டேட் போர்டு, அதனால தான் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் சொல்லிட்டுருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவே நீங்கள் சிபிஎஸ்சியாக இருந்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களோட மார்க் ஸ்டேட்மெண்ட் இன்வேலிடாக மாறிடும். ஓகே, ஸோ இதுதான் என்னோட 12th குவாலிஃபைங் எக்ஸாமினேஷனோட ரோல் நம்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அதே ரோல் நம்பர் தான் எனக்கும், 557705. அதே மாதிரி 12th உங்களுக்கு கண்டிப்பாக 60% இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 60% மார்க் நீங்கள் போர்டில் ஸ்கோர் பண்ணலன்னா உங்களோட ஜேஇ ரிசல்ட் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஜேஇ மெயின்ஸுக்கு முன்னாடி, ஏன்னா இது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 60னா 60 தான் இருக்கும். நீங்கள் 59.9% வச்சுருந்தாலும் கடைசியில் அது நோ யூஸாக மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ போர்டு எக்ஸாம்லையும் நீங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஐஐடிக்குள்ளார போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு, நான் வந்துட்டு போர்டில் 86% நான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஜேஇ மெயின்ஸ் இது ரெண்டுமே வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோப்பாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய டவுட் இருக்கலாம், அப்போ நீங்கள் வந்து ஐஐடியானா சார், நீங்கள் எந்த ஐஐடியில் படிச்சீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஐஐடியில் படிக்கலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஐடிக்குள்ளார போகிறதுக்கான எல்லா எலிஜிபிலிட்டியும் எனக்கு இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு என்ஐடி திருச்சியும் ஐஐடி திருப்பதியும் என்னோட ஜேஇ மெயின்ஸ் ரிசல்ட்டுக்கே கிடைச்சது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த டைமில் என்னோட ஃபேமிலி ஃபினான்ஷியல் கண்டிஷன் அவ்வளோ ஸ்டேபிளாக இல்லாத காரணத்தினால அப்போவே அவங்க சொல்லிட்டாங்க, இன்ஜினியரிங் வந்து படிக்க வைக்கிறது, அதாவது எந்த ஒரு காலேஜ்லையுமே இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். அதுலேயும் ஐஐடினா எப்படியும் பெரிய 2 lakhs கிட்ட ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து. ஸோ அவ்வளோ மணி அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு வீட்டில் சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுகிறப்பே தெரியும், இந்த எக்ஸாம் ஓகே பாஸ் பண்ணாலும் நம்ம எப்படி ஐஐடி போக மாட்டோம் அப்படின்னு தெரியும். பட் நான் என்னோட எலிஜிபிலிட்டியை பார்க்கறதுக்காக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதினேன். ஆனால் அதை நான் கிளியர் பண்ணதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் நான் பிஎஸ்சி, எனக்கு வந்து டீச்சர் ஆகணுங்கிறது தான் என்னோட கோல், அதாச்சும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அதனால தான் நான் வந்துட்டு இப்போ பிஎடும் பண்ணிகிட்டு இருக்கேன். பிஎஸ்சி எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் லோயலா காலேஜ் சென்னையில் படித்த மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பிஎட் இப்போ கரண்ட்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ டீச்சிங் தான் எய்முங்கிறதுனால சரி பரவாயில்ல, ஐஐடி போகலன்னா என்ன டீச் பண்ணக்கூடாதா அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்ச ஜேஇ லெவல் மேத்தமெட்டிக்ஸ் உங்கள் எல்லாருக்கும் டீச் பண்ணிகிட்டு இருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் நான் வந்துட்டு என்னோட கதை. இப்போ உங்களுக்கு நான் வந்துட்டு ஜேஇ ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன அப்படிங்கிறதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல போகிறேன். அதாச்சும் இந்த மார்க்ஸ் வாங்கிறதுக்கு, அதாச்சும் இதில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வாங்குற ஒரு மார்க்குமே, ஏன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. போர்டு எக்ஸாம்னா அந்த நெகட்டிவ் மார்க்லாம் உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் போயிட்டு நீங்கள் ஒரு ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணுறீங்கனாலே ஹேட்ஸ் ஆஃப் டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் படித்தப்பே 12 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2024 14 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது அப்படியே நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு 15 lakh 16 lakh எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கான க்ரேஸ் அதிகமாகிட்டே இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ராப் பண்ணுறாங்க, நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணணும். அதுவே எங்கள் பீரியடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன பண்ணணும்னு கூட எங்களுக்கு சான்ஸே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் படித்த பையன்.
கிராமத்துல இருந்துட்டு எனக்கு போர்டு எக்ஸாமே ஒரு மிகப்பெரிய கனவு, அதுல பாஸ் பண்றது. எனக்கு இந்த ஜேஇ எக்ஸாம் பத்திலாம் தெரியவே தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 12th எக்ஸாம் படிக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது. கரெக்டாக இதை அப்ளை பண்ணுறப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அவங்க சொன்னதுனால தான் நான் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சும்மா இதெல்லாம் பார்த்தேன், சிலபஸ் என்ன இருக்குது அதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம போர்ட் சிலபஸை நீங்கள் தரவாக படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மார்க்ஸ்லாம் அசால்ட்டாக எடுக்கலாம், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான். நான் வந்து போனப்போ இந்த ஜேஇயில் பிஒய்க்யூஸ் படிக்கலை, மார்க் டெஸ்ட் எழுதலை, மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கல, எதுவுமே தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதெல்லாம் 2016 தான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. சரி அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு ஒரு ஜாலியாக போனது தான். ஜேஇ எக்ஸாம் போகிறப்ப ரொம்ப ஒரு ஜாலியாக போனேன். நீங்களும் வந்துட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்குமோ அவ்வளோ ஜாலியாக இருங்க, மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படி மைண்ட் ஒன்ஸ் உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டிங்கன்னா, ஏன்னா ஐஐடி வந்து எண்டு கிடையாது, உங்கள் லைஃப்பில் வந்துட்டு அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தானே தவிர அதுதான் உங்கள் வாழ்க்கையே தீர்மானிக்க போகுது. ஐஐடியில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. எஸ், ஒத்துக்கிற ஐஐடி ப்ரீமியம் இன்ஸ்டியூட், நீங்கள் அங்கே படிச்சுட்டு என்ன வேணாலும் ஆகலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சிஇஓ ஆகலாம், ஒரு பிஸ்னஸ் வச்சா கூட நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்கள வாலண்டியராக வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களோட அந்த பிராண்ட் குவாலிட்டி, அதாச்சும் ஐஐடிங்கிறது ஒரு பிராண்ட், அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அட் த சேம் டைம் அதுக்காக நீங்கள் உங்கள் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் இழக்கிறதுலாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த அளவுக்குலாம் போக தேவையில்லை, ஏன்னா லைஃப் இஸ் அன்சர்டைன். ஓகே, ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் படித்தப்ப எந்த ஒரு மார்க் டெஸ்ட் எதுவுமே இல்லாமல் பிளாங்காக தான் போனேன். ஆனால் உங்களுக்கு இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள், ப்ராப்பராக படிங்க, உங்களுக்கு பிடிச்சி படிங்க, அதாச்சும் என்ஜாய் பண்ணி படிங்க. நான்லாம் படிக்கிறப்ப எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் டீச்சரும் மேக்ஸ் டீச்சரும் ரொம்ப ரொம்ப நல்ல டீச்சர்ஸ். என் காலத்தில் பார்த்தீங்கன்னா 11லாம் சொல்லியே தர மாட்டாங்க. 11th வரப்பே கொஞ்சம் 12th மிக்ஸ் பண்ணி சொல்லி தராங்கிறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க, 11க்குன்னு ஒரு பப்ளிக் எக்ஸாம் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அது வர்றதுக்கு முன்னாடி நான் வந்ததுனால எங்களுக்கு 11th வந்து அவ்வளோவா சொல்லி தரல. ஆனால் நான் என்ன பண்ணேன், 11th தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி படித்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 11th வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், முக்கியமாக ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ். கெமிஸ்ட்ரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் படித்தேன், ஏன்னா வந்துட்டு அது மனப்பாடம் பண்ணுறது கஷ்டம், அது அப்படியே நமக்கு வந்துட்டு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். கெமிஸ்ட்ரியை பார்த்தாலே எனக்கு அப்போலாம் ரொம்ப பயந்த காலம் கெமிஸ்ட்ரிலாம். ஆனால் கெமிஸ்ட்ரி தான் எனக்கு வந்து நிறைய மார்க் கொடுத்துச்சு ஜேஇயில். ஏன்னா நான் அந்த டைமில் ரொம்ப மனப்பாடம் பண்ணி இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல், அதுலேயும் ஆர்கானிக்லாம் சொல்லவே வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஈக்குவேஷனை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும், அவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட்லாம் பண்ணல, அப்படியே மனப்பாடம் பண்ணது தான். அது மனப்பாடம் பண்ணி பண்ணி ஒரு மாதிரி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அதை வச்சு ஜேஇ எக்ஸாம் எழுதுகிறப்ப ரொம்ப எனக்கு ஈஸியாக இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களோட போர்டு எக்ஸாம் உங்களோட ஃபஸ்ட்டு ஆயுதம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டும் வந்துட்டு எந்த விதத்துலையும் குறைஞ்சதே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா சிபிஎஸ்சியை விட ஒரு லெவல் அதிகமாகவே இப்போ நமக்கான சிலபஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட போர்டு புக்கை வந்துட்டு நல்லா படிங்க. உங்களுக்கு எந்த புக்கு இப்போ கையில் இருக்கோ அதை வந்து தரவாக படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஏன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாம் டைமில் நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து மைண்டில் வரும். அப்புறம் செகண்ட் டிப், எப்பயுமே வந்துட்டு ஒரே புக்கை ஃபாலோ பண்ணுங்கள், 2-3 புக்கை ஃபாலோ பண்ணாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு எந்த புக்கை பார்க்குறீங்களோ அந்த புக்கு தான் உங்கள் மைண்டில் வரும். நீங்கள் 2-3 புக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த புக்கு உங்களுக்கு ஞாபகம் வருமே தவிர அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸ் ஞாபகம் வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரே புக் தெளிவாக படிங்க. ஃபஸ்ட்டு உங்களோட போர்டு உங்கள் கையில் இருக்க மிகப்பெரிய ஆயுதம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த புக்கை தரவு பண்ணி முடிச்சுட்டு செகண்டரியாக நீங்கள் பிஒய்க்யூஸ், மாடல் கொஷின் பேப்பர்ஸ்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. அதுலேயும் ஈஸி டு டிஃபிகல்ட் போங்க. எடுத்தோடனே ஜேஇ அட்வான்ஸ் லெவல் கொஷின் பார்த்து பயந்துடாதீங்க. ஓகே, ஸோ நீங்கள் கோச்சிங் சென்டர் போனாலும் சரி போகலனாலும் சரி, ஆனால் கோச்சிங் சென்டருக்கு ஒரு டிஃபிகல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கொஷின் பேப்பர் செட்டப் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக வச்சுருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோப்பப் பண்ணி போயிடுவாங்க, ஒரு சிலருக்கு அதுவே ஒரு டிப்ரெஷனாக மாறிடும். ஸோ நீங்கள் தான் வந்துட்டு கேர்ஃபுல்லாக உங்களுக்கான செட்டப், அதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்டுமே யூனிக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே வந்து சேம் கிடையாது. ஸோ அந்த யூனிக்னஸை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி செட்டப் பண்ணி உங்கள் கோல் அடிக்கிறது உங்கள் கையில் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெயிக்கலாம், உங்களால் ஜெயிக்க முடியாதுன்னு கிடையாது. ஜேஇ எக்ஸாம் அவ்வளோ பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. ஸோ இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ஜேஇ ஜேர்னி. நீங்களும் ஜேஇ எக்ஸாமில் கிளியர் பண்ண ஆல் தி பெஸ்ட். பை பாய், தேங்க்யூ.